வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வந்துட்டு டைஹைப்ரிட் கிராஸ். அதாவது மெண்டலிசமில் வந்து 3 லாஸ் வந்து சொல்லியிருப்பார். அண்ட் தென் அந்த அவரோட ஒவ்வொரு கிராஸ்லையுமே அந்த லாஸ் வந்து அவர் வந்து அப்ளை பண்ணியிருப்பார். ஸோ இங்கே டைஹைப்ரிட்னு கொடுத்துட்டோம். ஸோ அப்போ எத்தனை கேரக்டர் எடுத்திருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஹி சூஸ் 2 கேரக்டர்ஸ். ஸோ அந்த 2 கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா வந்து சீடோட கலர் அண்ட் சீடோட ஷேப் இது ரெண்டையுமே வந்து எடுத்து தான் அவர் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அதை தான் வந்து டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ கிராஸ் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் தட் ஆர் ஐடென்டிக்கலி ஹைப்ரிட். ஸோ இப்போ ஐடென்டிக்கலி பார்க்கும்போதே வந்து ஹைப்ரிட் ஒரு கலப்பினமாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஹெட்ரோசைக்கஸ். இப்போ ஹெட்ரோசைக்கஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும் ஃபார் 2 டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் ட்ரைட். 2 வேறு ஜெனட்டிக் ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அது மேபி பிளான்ட்டோட அந்த ஹைட்டாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு சீடோட கலராக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா மெண்டல் வந்து அவரோட 3 லா இருக்குது. லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இந்த டைஹைப்ரிட் கிராஸில் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படி வந்து ஹி அப்ளை மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை தான் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ த அலீல்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ட்ரைட்ஸ். ஸோ இப்போ இங்கே இந்த அலீல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ட்ரைட்டில் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ சீடு கலர் அண்ட் சீடோட ஷேப்பை வந்து எடுத்திருப்பாங்க. ஆர் சார்ட்டட் இன்டு கேமிட்ஸ் இண்டிபெண்ட்லி ஆஃப் ஒன் அனதர். அப்போ கேமிட் ஃபார்ம் ஆகும்போது அலீல்ஸில் இருந்து இண்டிபெண்ட்டாக அது ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது தான் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு இங்கே 2 கேரக்டர் அப்படின்னு சொன்னதுனால இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அந்த சீடோட கலர் அண்டு சீடோட ஷேப் இது ரெண்டையுமே எடுத்திருப்பாங்க. ஸோ அதை தான் டாமினன்ட் அண்ட் ரிசசிவ்னு YYRR அப்படிங்கிற கேரக்டரில் எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபைனலாக ஃபீனோடைபிக் ரேஷியோ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பொறுத்தளவு ஃபீனோடைபிக் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு 9:3:3:1 அப்படிங்கிறதா இதில் phenotypic ratio. பட் மோனோஹைப்ரிட் கிராஸை பொறுத்தளவு நமக்கு phenotypic அண்ட் ஜீனோடைபிக்னு வேரி ஆகும். பட் டைஹைப்ரிட் கிராஸை பொறுத்தளவில் போத் phenotype அண்ட் ஜீனோடைப் ஆர் சேம். இட் லைக் 9:3:3:1. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.